வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் ஸ்காட்லாந்து மூணாவது T20 மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கே பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால எல்லாருமே வீடியோவை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணிடாம உடனடியாக வீடியோ பார்க்கும்போதே ஃபுல்லா பார்த்துருங்க. ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ அதே போல நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறோம். அதே போல எல்லா வீடியோலும் நம்ம கொலன்னு அதே சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு வெறுப்பாயிரும். இருந்தாலும் ஒரு சின்ன ஞாபகப்படுத்துறேன். டெலகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்கா நிறைய பேர் நிறைய விதமா புதுசு ஐடியாவோடலாம் பாத்தீங்கன்னா ஏமாத்துறதுக்கு வழி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எதையுமே நம்பாதீங்க. நம்ம சேனல் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். டீம்ஸ் எல்லாமே வின்னோ தோல்வியோ ஃப்ரீயா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால மறக்காம நம்மளுடைய சேனல்ல கரெக்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. எது ஒரிஜினல் சேனல் அப்படிங்கறத கரெக்டா பார்த்து யூடியூப் கீழே இருக்க லிங்கை மட்டும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க வேற எதுல போயும் ஜாயின் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் நண்பா நம்ம சொல்றது. ஸோ அதே போல நீங்க இந்த ஃபேண்டசி X11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசன் பாத்தீங்கன்னா இது ஒரு புது ஃபேண்டசி ஆப். ஸோ உங்களுக்கு பெரிய பெரிய ஆப்போனன்ட்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல இருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் ஃபார் வின்னிங். அதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டியும் கிடையாது. இப்ப நீங்க ஒரு 1000 ரூபாய் ஆட் பண்றீங்கன்னா ஜிஎஸ்டி அது எதுவுமே கிடையாது. அப்படியே 1000 ரூபாய் ஆட் ஆயிரும். ஒரு 1000 ரூபாய் வின் பண்ணி அதை விட்ராவல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு டிடிஎஸும் பிடிக்க மாட்டாங்க. 1000 ரூபாய் அப்படியே உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான ஆஃபர். ஜிஎஸ்டியும் ஃப்ரீ, உங்களுக்கு டிடிஎஸும் ஃப்ரீ. அது போக உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸா கூட நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறாங்க எவ்வளவு சேவ் ஆகுதுன்னு. ஸோ ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷனா இருக்கும். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல கூட ஆட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆப்போட இன்டர்ஃபேஸ் சரியான ஃபாஸ்டா இருக்கும். ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. இன்வைட் கோட் லெட்ஸ் பிளே பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல பாட்டோ இல்ல வேற எதுவுமே கிடையாது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரியல் யூசர் மட்டும்தான் பாத்தீங்கன்னா பிளே பண்றாங்க. அதுவும் சில இதுலலாம் பாத்தீங்கன்னா ஏமாத்தோம்னு சொல்லுவாங்க. பட் நம்ம சொல்ற ஆப் எல்லாமே ரியல் யூசர் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம சஜஸ்ட் பண்றோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிச் ரிப்போர்ட் நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஆஸ்திரேலியா கன்ஃபார்ம் வின்னிங். பிச் ரிப்போர்ட் எல்லாம் பெருசா நம்ம மைண்ட்ல கொண்டு வர வேணாம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த மேட்சோட ரிசல்ட்டை நீங்க கொஞ்சம் பாத்துக்காங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஸ்காட்லாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா இது முதல் T20. இது இரண்டாவது T20ல ஆஸ்திரேலியா ரெண்டாவது பேட்டிங் பண்ணி இந்த மேட்சை 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 70 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு சாதகமோ, ஒரு மேட்ச் ஃபாஸ்டுக்கு சாதகமோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம டைரக்டா பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷனே பண்ணலாம். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் T20 ரெண்டாவது T20ல சொன்னதுதான். ஏன்னா இந்த மாதிரி மேட்சஸ்க்கு பிச் ரிப்போர்ட்டை நீங்க ரொம்ப உட்கார்ந்து கவனிக்கணும்னு கிடையாது. அதனாலதான் டோட்டலா பாத்தீங்கன்னா 17 மேட்ச் அல்ல 12 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 5 பேட்டிங் செகண்ட். இப்போ ஸ்காட்லாந்து ஃபர்ஸ்ட் T20ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் எடுத்தாங்க. ஆனா அவங்க தோக்கதான் செஞ்சாங்க. அதேதான் ரெண்டாவது மேட்ச்ல ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க, வின் பண்ணாங்க. ஸோ இதுவே ஒரு ஈக்குவல் டஃப் ஃபைட் இருக்கக்கூடிய டீம்னா பேட்டிங் ஃபர்ஸ்டா பேட்டிங் செகண்டா நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணலாம். பட் இது ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவரா இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். அதனால நீங்க பெருசா உட்காந்து மண்டையை குழப்பி அதெல்லாம் தேவையே கிடையாது. அண்ட் இப்போ நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் பார்த்துருவோம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் T20 வின் பண்ணிட்டாங்க, ரெண்டாவது T20 வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் T20ல நம்ம ஒரே ஒரு பிளேயர்னால ஜஸ்ட் மிஸ் ஆச்சு, கிளீன் ஷீட். ஆனா ரெண்டாவது T20ல நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா 830+ பாயிண்ட். யாருமே பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக் டீம்ல அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா பாயிண்ட் எடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம போட்ட கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். நம்ம டீம் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வின் பண்ணி இருந்திருப்பீங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா ஒன் சைடா நம்ம ரெண்டாவது T20ல கிளீன் ஷீட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நம்ம நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி மூணாவது T20லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பார்க்கலாம். ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் லைனப்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா 8 பேர் வச்சிருக்காங்க. ஃப்ரெஷரு, ஹெட்டு, மிச்சல் மார்ஸ், இங்கிலீஷ், ஸ்டோய்னிஸ், டிம் டேவிட், கிரீனு, ஆரன் ஹார்டின்னு சொல்லி 8 பேர் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பேட்டிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் பாத்தீங்கன்னா இந்த 8 பேருமே. இதுல ஓப்பனிங் ஆடக்கூடிய பிரஷர் பாத்தீங்கன்னா
பெருசா ஆடலை. அவர் வந்து இந்த நம்ம ஐபிஎல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா ஆடி கொடுத்தாரு. ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா வார்னர் இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அவங்க ஆஸ்திரேலியால வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பெருசா ஆடல. பட் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிரஷருக்கு வந்து கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா அவர்கிட்ட வந்து நீங்க போகலாம். அதே மாதிரி ஹெட் முதல் மேட்ச் வந்து 80 ரன் நம்ம கேப்டனா போட்டோம். ரெண்டாவது மேட்ச் எல்லாருமே கேப்டனா போட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பாலே டக் அவுட் ஆயிட்டே போயிட்டாரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இந்த ஹெட்டும் பிரஷரையும் நம்பவே முடியாது. அடிச்சா அன்னைக்கு கொளுத்திடுவாங்க, இல்லையா அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த மேட்ச் முதல் மேட்ச் வந்து ஃப்ரெஷர் டக் அவுட்ல போனாரு. ஸோ அப்படிதான் பெருசு அடி டே சிக்கிச்சு செத்தாங்க, இல்லையா முடிஞ்சு. அந்த பேட்ஸ்மேன் வந்து முடிஞ்சு அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹார்டு ஹிட்டர்ஸ். அண்ட் மிச்சல் மார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் 39, ரெண்டாம் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேட்டிங் இல்லை. ஏன்னா மற்ற பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி இங்கிலீஷை ஒன்றரை இறக்குனாரு. ஸ்டோயின் கிரீன் வந்தாரு, அடுத்ததான் ஸ்டோயினிஸ் தான் வந்தாங்க. அதனால மிச்சல் மார்ஸ் அந்த ஒரு ரோலை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பெருசா யூஸ் பண்ணிக்கவே இல்லை. அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போதே யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த மேட்ச்லாம் செகண்ட் பேட்டிங் பண்ணா கண்டிப்பா அவர் வந்து யூஸ் பண்ண மாட்டாரு. அண்ட் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நாக் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. இதை ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னா ஒன் சைடா வின் பண்ணி இருந்திருப்போம். ஏன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இங்கிலீஷை ப்ரிப்பேர் பண்ணல. ஸ்காட்லாந்துல இருக்கக்கூடிய முன்சே தான் எடுத்திருந்தாங்க. நம்ம இங்கிலீஷை ப்ரிப்பேர் பண்ணி தான் 27 ரன். அதே இது இந்த லாஸ்ட் மேட்ச்ல அடிச்சு கொடுத்துரு, முதல் மேட்ச்ல அடிச்சு கொடுத்துருந்தா ஒன்னாவது மேட்ச் ஸ்வீப் ஆயிருக்கும், ரெண்டாவது மேட்ச் நம்ம வந்து வின் பண்ணிட்டு இருப்போம். ஸ்டோயினிஸ் நம்மளுடைய ஒரு ரிஸ்கான கேப்டன் 20 ரன் பிளஸ் 4 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படிங்கும் போது அந்த டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டரை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கான்செப்ட் பண்ணி தான் நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தோம். அது நமக்கு கரெக்டா நம்ம நேரத்துக்கு கிளிக் ஆகி அது 4 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அடுத்து டிம் டேவிட் ஒரு 17 ரன். அடுத்து கிரீனும் வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் கிரீன் வந்து ஸ்டோயினிஸ்க்கு முன்னாடியே பேட்டிங் ஆடுறாரு. 2 ஓவர் வந்து கரெக்டா பவுல் பண்றாரு. ஆரம் கார்டி பேட்டிங் கிடைக்கல, பட் பவுலிங்ல 2 ஓவர் பவுல் பண்ணியிருக்காரு. ப்ராப்பரா பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது ஜாம்பா 4 ஓவர் கண்டிப்பா பவுல் பண்ணி விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்கிறாரு. அபாட் நல்ல ஒரு ஸ்டார்டிங்ல வந்து அட்டாக் பண்றாரு. டெத்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் அட்டாக் பண்ணது அவர் தான். இது ரெண்டாவது பவுலிங்கிறதுனால ஸ்காட்லாண்டால ஃபுல் ஓவர் கவர் பண்ண முடியல. இதுவே ஃபர்ஸ்ட் பவுலிங்னா அபாட் வந்து டெத்ல எல்லாம் பவுல் பண்ணுவாரு. அடுத்து பேட்லட்டும் பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலரா தான் இருக்கிறாரு. 3 விக்கெட் எடுத்திருக்காரு 2 T20ல. அபாட் வந்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜாம்பா 3 விக்கெட், ஆரம் ஹார்டி 2 மேட்ச், ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா 8 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய ஸ்மால் லீக்ல சூஸ் பண்ணலாம். ஒரு 7, 8, 9 இந்த காம்பினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மினி ஜிஎல்ல வந்து போக்கஸ் பண்ணலாம். அதாவது ஒரு 1000 பிளேயர், ஒரு 1000 பேருக்கு மேல விளையாடக்கூடிய லீக்ல வந்து போக்கஸ் பண்ணலாம். ஒரு 10 பிளேயர் வெர்சஸ் 1 கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மெகா லீக்ல வேணா போக்கஸ் பண்ணலாம். மற்றபடி நீங்க வந்து பொதுவா இந்த 8 பிளேயர் மட்டுமே சேஃபா சூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பிரஷர் ஹெட் இந்த 2 பேருமே கண்டிப்பா நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி சாம்பா, அபாட், பேட்லட் இந்த 3 பேர் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ். ஸோ 5 பேர் சூஸ் பண்ணியாச்சு. 6வதா பாத்தீங்கன்னா இங்கிலீஷை சூஸ் பண்ணலாம். 7வதா ஸ்டோயினிஸ், 8வதா வந்து பாத்தீங்கன்னா கிரீன். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு கண்டிப்பா இந்த 8 பேர் அப்படிங்கும் போது அந்த காம்பினேஷன் உங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகும். ஒரே ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ். நம்ம 8 பேர் எடுத்தும் பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஓகே, ஆனா நம்ம எடுக்காம போற ஒரு பெரிய பிளேயர் அப்படிங்கிறது மிச்சல் மார்ஸ். ஏன்னா திடீர்னு 1 டவுன் வந்து ஆடி ஒரு 40-50 ரன் அடிச்சு நம்ம ஆப்போனன்ட் எல்லாரும் மிச்சல் மார்ஸ் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம டீமை வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாரு. அந்த ஒரு ரிஸ்க் தான் நம்ம எடுக்கணும் நினைச்சீங்கன்னா கிரீனுக்கு பதிலா மிச்சல் மார்ஸ் வந்து சூஸ் பண்ணி பாருங்க. ஆனா கிரீன் வந்து 2 மேட்சா நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால நீங்க கிரீனுக்கே போகலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்சுமே மிச்சல் மார்ஸ் வந்து நான் பிக் பண்ணவே இல்லை. லாஸ்ட் மேட்ச் நான் எடுக்கவே இல்லை. அதனால நீங்க உங்களுடைய விருப்பம். மிச்சல் மார்ஸ் உங்களை ஸ்பாயில் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரீனுக்கு பதிலா ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி 8 பேர் பார்த்தாச்சு. கேப்டன் வைஸ் கேப்டனா இன்னைக்கு மேட்ச்ல வந்து கண்டிப்பா பிரஷருக்கு வந்து கொஞ்சம் போக்கஸ் பண்றீங்க. ஸ்டோயினிஸ்க்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கிறீங்க. கிரீனுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கிறீங்க. சாம்பாக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கிறீங்க. அபாட்டுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுங்க. ஸோ கேப்டன் போனோம் கிடையாது, வைஸ் கேப்டன் ஆப்ஷன் உங்களுடைய மினி லீக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் விளையாடக்கூடிய லீக்ல ஒரு 6 டீம் அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடிய நண்பரா இருந்தீங்கன்னா ஸோ நம்ம சொன்ன ஒரு 5 பிளேயர்ஸ்க்கு வந்து கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. குறிப்பா ஃப்ரெஷருக்கு வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து கண்டிப்பா கொஞ்சம் வந்து அட்வான்டேஜ் கொடுத்து பாருங்க. 2 மேட்ச் ஃபிளாப் அப்படிங்கும்போது அவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் முதல் மேட்ச் T20ல
90% இருந்தது. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூணாவது T20ல 60% வந்துட்டு. ஏன்னா எல்லாருமே ப்ரெஷருக்கு இல்லாம வேற ஆப்ஷன் தேடி போறாங்க. ஸோ நம்ம வந்து அவரை வந்து கண்டிப்பா ரிஸ்க் எடுத்து இந்த மேட்ச்ல ட்ரை பண்ணுவோம், வின் பண்ணுவோம் நம்புவோம். ஸ்காட்லாந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க உட்கார்ந்து 11 பிளேயரை உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. சிம்பிளா நீங்க ஆஸ்திரேலியால இருந்து 8 பிளேயர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து 3 பிளேயர் தான் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. ஆஸ்திரேலியால இருந்து 7 பிளேயர் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்காட்லாந்துல இருந்து 4 பிளேயர் தான் எடுக்க போறீங்க. ஆல்மோஸ்ட் இந்த காம்பினேஷன்ல தான் நீங்க டீம் கிரியேட் பண்ணுவீங்க, இல்லைன்னா இந்த காம்பினேஷன்ல டீம் கிரியேட் பண்ணுவீங்க. ஒரு 90% இந்த காம்பினேஷன் தான், ஒரு 70% இந்த காம்பினேஷன்ல போவாங்க. அதுக்கு கீழே ஆஸ்திரேலியால 6 பிளேயரும் ஸ்காட்லாந்துல 5 பிளேயருங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆஸ்திரேலியால இருந்து தான் எல்லாரும் நிறைய பிளேயர்ஸ் வந்து கவர் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த மெக்மிலன் வந்து கொஞ்சம் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். நான் லாஸ்ட் மேட்ச் அவரை வீடியோல சொன்னேனே தவிர டீம்ல எடுக்கல. ஏன்னா லீஸ்க வச்சு ரிஸ்கா ட்ரை பண்ணி வம்பா போச்சு. இல்லைன்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா கிளீன்ஷிப் எடுத்துக்கலாம். ஏன்னா முதல் மேட்சும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர், ரெண்டாவது மேட்சும் ஒரு 59 ரன் அடிச்சு 3 ஓவர் போலிங் பண்றாரு. அப்படிங்கும் போது அவருக்கு வந்து நம்ம கட்டாயமா முதல் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்ல அவரை வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட். சோ என்னதான் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கலனாலும் அவர் வந்து ஒரு மெயின் ஸ்பின்னர் அந்த டீம்ல. ஒருவேளை ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, முதல் மேட்ச் வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, ரெண்டாவது மேட்ச் வந்து ஸ்பின்னுக்கு பெருசா சப்போர்ட்டே பண்ணல. ஒரே ஒரு விக்கெட் ஜாம்பா மட்டும்தான் ஸ்பின்ல எடுத்தாரு, மீது எல்லாமே ஃபாஸ்ட் தான் எடுத்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 4 ஓவர் ஆனா கம்ப்ளீட்டா போல் பண்றாரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொரி. சோ நான் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து நம்மளுடைய ட்ரம்ப் கார்டே இவர் தான். 3 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்தாரு. செலக்டட் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது 10%. யாருமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஆனா இந்த 4வது ஆப்ஷன் தேடி போனீங்கன்னா வீல கூட வந்து நீங்க ட்ரை பண்ணீங்க. ஏன்னா 2 மேட்சா நான் வந்து மினி லீக்லாம் ட்ரை பண்ணி வேஸ்டா போயிட்டு இருக்கு. 3வது மேட்ச்ல நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இது போக நீங்க கொஞ்சம் உங்களுடைய மினி லீக்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முன்சேயை ஃபோக்கஸ் பண்ணுங்க, லீஸ்க்கு, கிரீவஸ், இந்த 3 பேரையுமே கொஞ்சம் உங்களுடைய ஒரு 1000 பேருக்கு மேல விளையாடக்கூடிய லீக்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மால் லீக்ல தான் பார்க்கும்போது மெக்முலின் முதல் ஆளா ட்ரை பண்ணிக்கோங்க, ரெண்டாவது வாட்டு, மூணாவது வந்து குறி, நாலாவது வந்து பாத்தீங்கன்னா வீல். இந்த 4 பேர் இந்த காம்பினேஷன்ல போனீங்கன்னா இந்த 4 பேரு, 3 பேரோட போனீங்கன்னா வீல ட்ரை பண்ண வேணாம், அவ்வளவுதான். அதேதான் ஒரு மினி லீக் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்க வந்து முன்சேயை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மினி லீக்ல லீஸ்க்கு, கிரீவஸையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே பேட்டிங் பிளஸ் ஸ்பின் ஆப்ஷன் இருக்கு. அதனால ட்ரை பண்ணிக்கிறது ஒரு இதா இருக்கும். ஒரு 1000 பேர் விளையாட லீக்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக்ல பெருசா ஃபோக்கஸ் பண்ண வேணாம். இந்த டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் லீக்குன்னு கிடையாது, ஒரு மினி லீக், ஒரு மெகா லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபோக்கஸ் பண்ண நினைச்சுன்னா மெக்மிலின்ல வந்து ஒரு கேப்டன் விசில ட்ரை பண்ணுங்க. வீல வந்து ஒரு கேப்டன் விசி, அட்லீஸ்ட் விசியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. வாட்டையும் ஒரு விசியா ட்ரை பண்ணி பாருங்க, போதுமானதா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஸ்காட்லாந்து டீம். இன்னும் சொல்றதுதான், நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இவன் பால்ல இவன் இவ்வளவு ரன் அடிச்சான், இவன் இந்த பிச்சில் எவ்வளவு ரன் அடிச்சான், இவர் பால்ல எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கிற எந்த ஸ்டாட்ஸுமே இந்த மாதிரி மேட்சுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படாது நமக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப யோசிச்சு டீம் போட்டாலும் பெருசா விளங்காது. அதனால சிம்பிளா ப்ரெடிக்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங்கா ஆடக்கூடிய ஒரு ஆஸ்திரேலியா டீம், கொஞ்சம் வீக்கா ஆடக்கூடிய ஸ்காட்லாந்து டீம், அதுக்கேற்றாப்புல ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போறது பெஸ்ட். அது மட்டும் இல்லாம அப்கமிங் டேஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான T20 பிளஸ் ODI சீரீஸ் வருது. இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ் வருது. ஸோ நமக்கு நல்ல ஒரு 5 ODI 3 T20 ஒரு 8 மேட்ச் கிட்ட நம்ம காத்திருக்கு. ஸோ கரெக்டா அதுல நம்ம பிளே பண்ணலாம். அது போக அக்டோபர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து ஒரு 4ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்குலயே நமக்கு வந்து உமன்ஸ் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ஒண்ணு வருது. ஸோ ஒரு நல்ல லீக். ஸோ உமன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்போனண்ட்டுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம் ஒரே ஒரு பிளேயர்னால தான் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ரிஸ்கா இருந்தாலும் பிளஸ் நமக்கு டெய்லி வந்து மேட்சஸ் இருக்கு. ஸோ அதனால இப்ப எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தேவையில்லாத நிறைய மேட்சை வந்து பிளே பண்ணாதீங்க. குறிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் சிபிஎல்ல வந்து ஆப்போனண்ட் வந்து ரொம்ப கஷ்டமா வருவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா டீம் கொடுக்காங்க நம்மளும் பிளே பண்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா சிபிஎல்ல வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம கொடுக்கறதுனால நம்ம பாட்ல வந்து சிபிஎல் நீங்க தோத்துட்டு ப்ரோ நீங்க வீடியோ போடுங்க அப்படிங்கிறீங்க. ஏன்னா ஒரு சாதாரணமா விளையாடக்கூடிய ஃபேண்டசி விளையாடுறவங்க வந்து கஷ்டப்பட்டு அலாரம் வச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு டீம் போடுவானான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போட மாட்டாங்க.
எல்லாமே பெரிய பெரிய ஆப்பனண்ட், நிறைய இன்வெஸ்ட் பண்றவங்க பாத்தீங்கன்னா அந்த சிபிஎல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது நீங்க ஒரு சும்மா விளையாடக்கூடிய நீங்க வந்து போயிட்டு 4 மணிக்கு அலாரம் வச்சு அரை மணி நேரம் உட்காந்து செல்ல நோண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தூங்கி ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் போறது வந்து பாத்தீங்கன்னா பாசிபிளே கிடையாது, நல்லா இருக்காது. ஏன்னா பெரிய பெரிய ஆப்பனண்ட் கூட மோதணும். இதேதான் ஒரு 7 மணிக்கு நடக்கக்கூடிய இந்த மாதிரி மேட்ச்ல 6:30 நடக்கும் போது எல்லாருமே காமனா வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சவங்க கூட டீமை போடுவான். ஸோ அவன் கூட மோதுறது நமக்கு ஈஸியா இருக்கும். ஆனா 4:30 விளையாடக்கூடிய ஆப்பனண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கஷ்டமா தான் வருவாங்க. ஸோ அதனாலதான் நான் வந்து சிபிஎல் லீக்லாம் விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன். இல்லைன்னா நம்ம போடாத வீடியோவா, போட தெரியாமையா இருக்கிறோம். ஸோ சின்ன சின்ன மேட்சஸ்க்குலாம் வீடியோ போடுற நம்ம ஏன் சிபிஎலுக்கு போடாம இருக்கிறோம்? எல்லா லீக்குக்குமே டிஎன்பிஎலுக்கு கொண்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த லெவலுக்கு நம்ம போடணும்னு நினைச்சா போடலாம். வீடியோஸ் வியூஸே போகலன்னா கூட நம்ம போடுற வீடியோ எனக்கு கடமை ஆற்றோம்னு சொல்லி போட்டுட்டு இருப்பேன். ஆனா அந்த மாதிரி லீக்கை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது போல வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர்ல நமக்கு நிறைய மேட்சஸ் இருக்கு. உமன்ஸ் வேர்ல்டு கப் வந்தே வருது. 18ஆம் தேதி ப்ரோ கபடி சீரீஸும் ஆரம்பிக்குது. அது 3 மாசம் போகும். நீங்க தன்னால சோர்ந்து போற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி சலிச்சு போற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்சஸ் இருக்கும். டெய்லி 2 மேட்ச் 3 மேட்ச் எல்லாம் வைப்பாங்க. ஸோ அதனால அவசரப்படாம இருக்கிறத சேர்த்து பத்திரமா வச்சுக்கோங்க அமௌண்ட்டை. சீரீஸ் லீடர் போர்டு அப்படிங்கிற ஒண்ணு பெருசா வந்து நமக்கு ஒண்ணு வரும் கபடியில. ஸோ வருஷத்துக்கு ஒருக்கா ஜாக்பாட் அப்படி அடிக்கிற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பா வின் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் பார்த்துடலாம். ஸோ டெமோ டீம் அப்படிங்கும் போது நான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹெட்டு, பிரஷர், ஸ்டோயினிஸ், கிரீனிஸ், ஜாம்பா, அபாட்டு, பேட்டர். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியால மேபி ஒரு சில சேஞ்ச் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய 11. இந்த மெக்மலைன், வாட்டு, ஸோ சேஃபா தான் நம்ம டீம் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் மேட்ச் கொடுத்த கேப்டன் வைஸ் கேப்டன் தான் கொடுத்துருக்கிறேன். ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டோயினிஸ் ஸ்கிரீன்ல இருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. கிரீனு, வாட்டு, மெக்மலைன், ஆரன் ஹார்டி. ஆரன் ஹார்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா இருக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த 4 பிளேயரையுமே ஒரு மினி லீக்லயோ இல்ல மெகா லீக்லயோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் ஒண்ணு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒன் சைடா வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஆஸ்திரேலியா வெர்சஸ் ஸ்காட்லாந்து. ஸோ கண்டிப்பா வீடியோவை எல்லாருமே லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃபேண்டசி விளையாண்டாலும் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க, வீடியோ பார்க்க சொல்லுங்க. ஸோ நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம ஒரு 200 பேர் இந்த வீடியோக்கு லைக் பண்றீங்களான்னு பார்ப்போம். 3வது T20. ஸோ கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுவீங்க நம்புறேன் நண்பா. ஸோ மறக்காம லைக் பண்ணிருங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.